இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போதே தோமா அவரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இந்த சீசன்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறாங்க. அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள், அவர் போதிக்கிற வசனங்கள் இல்லையா, உபதேசங்களை கேட்குறாங்க. இவர் யாருன்னு என்றும் அவர்கள் அறிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் போகிற வழியை நாங்கள் அறிஞ்சதில்லை, நீங்கள் வரப்போகிற வழியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவான் இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவர் தான் சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் என்பது உண்மை இல்லையா. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையும் சத்தியமுமாக இருக்குது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்போ என்னை நீங்கள் அறிந்தீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு சொல்கிறாரு. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ நீங்கள் என்னை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னா என் பிதாவையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, இது முதல் நீங்கள் என்னை கண்டும் அறிஞ்சும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிலிப்பு சொல்கிறாரு, அப்படின்னா பிதாவை எங்களுக்கு காண்பியும்னு கேட்பார் அடுத்த வசனத்தில். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பிதாவையும் காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிறாரு இல்லையா. அவர் என்னிடத்துல வாசமாக இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை எல்லாம் உங்களுக்கு செய்கிறார், காண்பித்து கிரியைகளை காண செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்ட்டு. அப்போ கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிற கிரியைகளை எல்லாம் பிதாவாகிய தேவன் அவரை கொண்டு செய்ய வைக்கிறார் இல்லையா. அதுதான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா பிதாவை நீங்கள் கண்டிங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா. அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையவே அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். இது வேதாகமத்திலேயே புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு பிரதானமான வசனம் இல்லையா. அதனால் அவரை விசுவாசிக்கிறவங்க ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க, அவன் நித்திய ஜீவனை அடைவாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இதே நாம் விசுவாசிக்கணும் இல்லையா. அந்த இயேசு என்னும் அந்த உன்னத நாமத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய நாமத்தை தவிர ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் இந்த வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எங்கேயுமே கிடையாது, அது மனுஷருக்குள்ளேயும் கிடையாது. அதனால் அவரை தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ரட்சிப்புக்கு. அதை நீங்கள் உணருங்க. அப்போ ஏசப்பா தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவரை விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவனை அடைவாங்க. அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நாம் விசுவாசிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ இன்றைக்கி நம்ம தியானித்த வசனமே என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்றார் இல்லையா. இந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நானே வாசல். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல், அவர் வழியாக தான் ஒருத்தன் நித்திய ஜீவனுக்கே உட்பிரவேசிக்க முடியும். அப்படி விசுவாசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னா, இயேசுப்பாவை விசுவாசித்தா அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த வார்த்தையை அவன் மேய்ந்து கொள்கிறான், அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான். அவனுக்குரிய காரியங்கள் எல்லாமே சத்திய வசனத்தினால போதிக்கப்படும் போது அவனுக்கு அந்த ஞானம் விளங்கும் இல்லையா. அந்த மேய்ச்சலை அவன் கண்டு அடைகிறான்.
அவருடைய வார்த்தையினாலே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்தபடியே நாம் இருதிரத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் இல்லையா. இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் நாம் பிதாவினிடத்தில் சேரும் அந்த சிலாக்கியம் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து தான் நமக்குள்ள ஆவியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா கர்த்தரே ஆவியானவர் என்று வசனத்தை தியானிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஆவி எங்கே இருக்குது? அவர் வார்த்தையில் இருக்குது. அப்போ அந்த வார்த்தை வல்லமை கொள்ளும்போது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள இல்லையா. பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசு அவளை நோக்கி, யாருன்னா மார்த்தாளை நோக்கி சொல்கிறார். அங்கே பேதுரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கார். அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறைக்கு போய் திறக்க சொல்லும்போது அப்போது மார்த்தாள் சொல்கிறா, அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அவன் நாரி போயிருக்குமே இந்நேரம் அந்த பிணம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்ற ஒரு வார்த்தையை மார்த்தாளுக்கு சொல்கிறார். அப்போது மரித்தாலும் பிழைப்போம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே மரணம் உண்டாகும், ஆனால் ஆக்கினைக்குள்ளான மரணம் கிடையாது அது இல்லையா. கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவங்க நித்திரை அடைகிறாங்க. அவர் மறுபடியும் வரும்போது முதலாவது மரித்தோரை எல்லாரையும் உயிரோடு எழுப்புறார் நித்திரையிலேருந்து இல்லையா. அதை போல் அவங்களெல்லாம் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் அவரை விசுவாசிக்கிறவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவங்களும் என்றென்றைக்கும் மறிக்காமல் இருப்பாங்க நித்திய ஜீவன்லன்ற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அதுதான் என்ன? அவருடைய வார்த்தை. அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே ஒளியாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குன்னா அதுதான் நமக்கு வெளிச்சம், நம் பாதைக்கு வெளிச்சம். நம்ம செய்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எந்தலையும் ஒரு இருளும் இல்லாதபடிக்கு தேவன் அந்த இருளிலே தன்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை போதித்து வழிநடத்துகிறார். அதுதான் மனுஷனுக்குள் அவர் ஒளியாக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்குறோம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அப்போ சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு இல்லையா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32-36 வசனத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று அந்த 2 பிரதான வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போ சத்தியம் உள்ளவராகிய கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா அவர் தான் தேவனுடைய குமாரன். அவர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அதையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே தான் நாமளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்பதையும் நம்ம விசுவாசிக்கணும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்னு 1 யோவான் 5:11 பார்க்குறோம். அந்த ஜீவன் அவருடைய குமாரரில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்கு. அவரை விசுவாசம்னா நம் நித்திய ஜீவனை அடைவோம். அதற்கு அவரே சாட்சியாக இருக்கார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் பார்க்கும்போது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிற வழி அது பெரும் பாதையான வழியாக இருக்குது. அந்த வழி பரிசுத்த வழி. அதில் தீட்டுள்ளவன், அசுத்தம் ஒருத்தனும் அதுக்குள்ளே நடந்து வர முடியாது. அதனால் நீங்கள் பேதைகளாய் ஒன்றும் அறியாதவர்களைப் போல இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் திசை கெட்டு போக மாட்டீங்க. அங்கே சிங்கமும் இருக்கிறது இல்லை, துஷ்ட மிருகமும் இருக்காதுன்றார். அங்கே அது காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவங்க எல்லாரும் அந்த எல்லையிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு அந்த சீயோனுக்கு வருவாங்க. அங்கே நித்திய மகிழ்ச்சியும் அவர்கள் தலைமேல் இருக்கும். மகிழ்ச்சி அடைவார்கள். அங்கே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் அடையும் போது என்ன, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இடம்.
அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னென்னைக்கும் நம்ம பிதாவாகிய தேவனோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவியான ஒரு அந்த திரியேக தேவ வல்லமையோடு நாம் அங்கே காணப்பட போகிறோம். அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க போகிறோம். அதனால் சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை விட்டு நீங்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்ம தலையில் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சியை தேவன் நமக்கு வைப்பார். அதனால் அவர் வார்த்தையில் நிலச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்காங்க. பிதாவுக்குள்ள குமாரன் இருக்கிறாரு. அப்போ அவரை பார்க்குறவங்க பிதாவையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அவரை நீங்கள் விசுவாசிக்கணுன்னா அவர் வார்த்தையை விசுவாசிங்க. அவர் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு ஆக்கணைக்குள்ளான மரணம் கிடையாது. கர்த்தர் நித்தியத்துக்குள்ளாக என்றென்றும் உங்களை வாழ்ந்திருக்கும்படியாக செய்வார். அதனால்தான் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இவரை நீங்கள் விசுவாசிங்கன்னா பிதாவினிடத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் காணப்பட முடியும். பரலோகத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்தை அடையணுன்னா இந்த உலகத்தில் அவர் கற்பிக்கிற எல்லா சத்திய வசனத்தையும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும். ஆமீன்.